Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம டெய்லி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு தேவைப்படுற கொஞ்சம் ஈஸியான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் தமிழில் இப்படி சொல்கிறத இங்கிலீஷில் இவ்வளோ ஈஸியாக இப்படி தான் சொல்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ சாயந்தர டைம்லலாம் கொஞ்சம் இப்போ இருட்டாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் இருட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் இருட்டாகிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறத ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் இட் இஸ் கெட்டிங் டார்க், இட் இஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இது காலையில் நம்ம விடியும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் வெளிச்சம் ஆகிக்கிட்டே இருக்குது, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ வெளிச்சம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இட் இஸ் கெட்டிங் பிரைட், இட் இஸ் கெட்டிங் பிரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த இது ஒன்றுத்துக்குமே உதவாது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வந்து யூஸே கிடையாது, இது ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷில் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் இது முட்டாள்தனமாக இருக்குது, இதில் ஏதாவது இருக்கா, இதில் ஏதாவது அறிவுபூர்வமாக ஏதாவது இருக்கா, முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இது வந்து எந்த ஒரு அறிவுபூர்வமாகவே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் சென்ஸ்லெஸ், இட் இஸ் சென்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பயங்கரமான ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, பயங்கர கோவத்தில் சொல்கிறோம், இது சரியான ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தமாக வந்து முட்டாள்தனத்தை சொல்கிறதுக்கு இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி, இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் ரொம்ப முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணுறாங்க, அது கொஞ்சம் கூட அறிவில்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட ஒருத்தங்களை சொல்லணும்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயமே கூட ஒரு பிளான் வந்து ரொம்ப மொக்கையாக முடியுது அப்படின்னா இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது இப்படிலாம் சொல்லலாம், இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரி சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் டசன்ட் மேட்டர், இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, இது எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மித்தவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லலாம் நோ இல்லை அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் மீன்ஸ் அ லாட் டு மீ, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ, எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு வந்து ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், இது ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமான விஷயம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் close to my heart, it is close to my heart அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் ரெய்னிங். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்றது, இல்லை மழை வருது அப்படின்னு சொல்றது வந்து ரெயின் கம்மிங் அப்படிலாம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கு. ஸோ அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. மழை பெய்யுது அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். மழை தூருது அப்படின்னு சொல்லுவோம், நிறைய நேரம் நமக்கு தூரல் மழை தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மழை தூருது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் ட்ரிஸ்லிங், இட் இஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காற்று இருக்கு, ரொம்ப காத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப காத்தடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப காத்தா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ ரொம்ப காத்தடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் விண்டி அப்படின்னு சொல்லலாம். வெளியே ரொம்ப காத்தடிக்குதுன்னா இட் இஸ் விண்டி, அவுட் சைட் அப்படின்னா அவுட் சைடுன்ற வேர்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் விண்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் சனி அவுட் சைட், வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு, இட் இஸ் சனி அவுட் சைட். வெளியே போகலாமா அப்படின்னு யாராவது கேட்டால் ஐயோ இப்போ ரொம்ப வெளியே ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்றத தான் இட் இஸ் சனி அவுட் சைட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு, இப்போலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இட் இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் கேஷுவலாக சொன்னால் இட் இஸ் ஸோ ஹாட் அப்படின்னு சொல்லலாம். ஹாட்ன்றதும் வந்து ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கேஷுவலாக சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இட்ஸ் ஸோ ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரசாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அப்படி சொல்லலாம். பட் நார்மலாக வந்து இட் இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
சாப்பாடு ஆறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இட் இஸ் அதாவது ஆறுது சீக்கிரம் சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவோமா, இந்த மாதிரி ஆறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இங்கிலீஷ்ல இட் இஸ் கெட்டிங் கோல்டு, இட் இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து எங்க ஆறி போறது அப்படின்ற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டாம். ஸோ ஆறி போறது அப்படின்னா என்ன அர்த்தம், சூடு வந்து கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். அதனால இட் இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னா சாப்பாடு குளிர்ந்துட்டு இருக்கு, அதாவது குளிராயிட்டு இருக்கு, அந்த சூடு வந்து போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம வந்து இட் இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம தமிழ்ல வந்து அதை சொல்றது இட் இஸ் இது வந்து ஆறி போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்க. லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் கெட்டிங் லேட், இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். இதே இது இப்போ வந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ எங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரி கிளம்புற டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம், கிளம்புற டைம் ஆயிடுச்சு, கிளம்புற டைம் ஆயிடுச்சுலாம் சொல்லுவோம்ல. ஸோ கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் டைம் டு கோ, இட் இஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமான விலையில ஒரு விஷயத்த வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வாங்குறோம். இந்த விலைக்கு இது வந்து தகுதியானது தானா, இவ்வளோ விலை கொடுத்து இதுக்கு இது ஒர்த் இருக்கா அப்படின்லாம் கேட்போம்ல, ஒர்த்தாது அப்படின்லாம் கேட்போம்ல. அந்த மாதிரி இப்போ வந்து கேட்கும்போது ஆமா இது வந்து இந்த விலைக்கு இது தகுதியானது தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயமா இருந்தாலும் இது வந்து தகுதியானது தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இட் இஸ் வர்தி, இட் இஸ் வர்தி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது போதும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்த இது போதும் அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லலாம், இட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். இதே இது வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்கு, தேவைக்கு அதிகமாகவே இது வந்து போதுமானதா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நிறையாவே இருக்கு, இது போதுமானதா இருக்கா அப்படின்னு கேட்டா ஐயோ நிறையாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறையாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். இனஃப் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோர் தென் எனஃப் அப்படின்னா போதுன்ற அளவுக்கு அதிகமா இருக்கு, நிறையாவே இருக்கு, எங்களுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். இதை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா விதமான விஷயத்துலையும் நம்ம வந்து இந்த மோர் தென் எனஃப் சொல்லலாம். நான் வந்து தேவைக்கு அதிகமாகவே பேசிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம்னா இட்ஸ் மோர் தென் எனஃப், நான் நிறையவே சொல்லிட்டேன், இட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படி சொல்லலாம். தேவைக்கு அதிகமாக ஒருத்தவங்களை நம்பிட்டேன் அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். இந்த மாதிரி எந்த விஷயமும் தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு விஷயம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஒரு படம் இல்லை சாப்பாடு எதுவாக இருந்தாலும் ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஹாரிபிள் அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் ஹாரிபிள் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் ரொம்ப வந்து பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து ஒரு வீடு ரொம்ப இடிஞ்சு பாலடைஞ்சு போயிருக்கு, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு ட்ரெஸ் ரொம்ப ஒருத்தங்களை பார்த்தா வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலையை வந்து பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் பேத்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் பேத்தட்டிக். பேத்தட்டிக் கண்டிஷனா அந்த பரிதாபமான ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம இட் இஸ் பேத்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜாலியாக இது வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லலாம். இப்போ வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம், யூ இட்ஸ் பேத்தட்டிக் அப்படின்னா யூ லுக் பேத்தட்டிக் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பரிதாபமாக இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஜாலியாக சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ரொம்ப காமெடியாக ஒரு ஜாலியாக அவங்ககிட்ட சொல்கிற கூட யூ லுக் பேத்தட்டிக் அப்படின்னா நீ ஒன்று பார்க்கவே பரிதாபமாக இருக்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டயர்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லல யூ லுக் பேத்தட்டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கேஷுவலான லைட்டர் டோன்லையும் நம்ம பேத்தட்டிக்னு சொல்லலாம். பட் சீரியஸாக வந்து ஒரு விஷயம் ரொம்ப பரிதாபமான ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேத்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வேலை பண்ணுறாங்க, இந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஓரளவுக்கு 90% முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறோம். கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ ஒரு வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது இங்கிலீஷில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன், அதாவது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வெளியே ரொம்ப காத்தடிக்குது. நெக்ஸ்ட் ஒன், லேட் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வெளிச்சம் ஆகிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இது தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், பார்க்க
பரிதாபமாக இருக்குது. இதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. தெரியலை அப்படின்னா மறுபடியும் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.